உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ கில்லாடிப்பா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவ. ஆனா ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்னது? இந்த மேட்டரை நீ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நானும் உன் கூட சேர்ந்துதான் இந்த டிடெக்டிவ் வேலையை பார்த்து கண்டுபிடிச்சேன்னுட்டு எல்லார்கிட்டையும் சொல்லணும்பா. அப்பதான் இந்த வீட்ல எனக்கு ஒரு கெத்தா இருக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும்பா. என்ன மிஸ்டர் மயில, உங்களுக்காக இதை கூட சொல்ல மாட்டேனா? கண்டிப்பா சொல்றேன். ஐயோ, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. அப்ப நான் வரேன். நான் சொன்ன விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு முதல்ல இந்த வீட்ல மரியாதை கிடைக்கும்பா. கடுகளவு இந்த விஷயம் கசிஞ்சாலும் அப்புறம் நீ என்ன உயிரோட பார்க்க முடியாது. நான் அவனை வீட்டை விட்டு துரத்ததான் மானம் மரியாதைலாம் போற மாதிரி பேசிட்டு வந்திருக்கேன். அவன் மானரோசம் இருக்கிறவனா இருந்தா சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு போயிடுவான். அவ்வளோ திட்டிட்டீங்களா மாமா? ஏய் சுவாதி, என்ன டவுட்டா? உங்க அக்காவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் யார் தெரியுமா? நான் ஒரு பாஷா மாதிரி இந்த ஊர்லயே பெரிய டானா வர வேண்டியவன். ஏதோ உங்க அக்காவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அமைதியாயிட்டேன். ஒரு மாணிக்கமா இல்ல ஒரு மயில் வாகனமா அமைதியாயிட்டேன். என்னை பத்தி உங்க யாருக்கும் முழுசா தெரியாது. நீங்க அந்த டிரைவரை திட்டினது உண்மைதானே? Of course, definitely. அப்போ ஒன்னு பண்ணுங்க, எங்க முன்னாடி அவனை திட்டுங்க, நாங்க பாக்குறோம். ஆஹா, மாட்டி விட பாக்குறாளே, இப்ப என்ன பண்றது? மாமா என்ன யோசிக்கிறீங்க? எங்க முன்னாடி திட்டுங்க, அப்பதானே நாங்க நம்புவோம். ஏய், மாமாவை எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அவரு திட்டவும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், பேசாம இருங்க. ரேவதி, நீ ஒருத்தியாவது எனக்கு பறிஞ்சு பேசுறியே. ஐ எம் வெரி ஹாப்பி. அவ எப்பவுமே அப்படிதானே பேசுவா. நீங்க இப்ப போய் அந்த டிரைவரை திட்டினாதான் நாங்க நம்புவோம். இல்லனா நீங்களும் அவங்க சேர்ந்து வீட்டை விட்டு போக வேண்டியதா இருக்கும். பரவாயில்லையா? How dare you? இப்ப என்ன? அவனை திட்டணும், அவ்வளவுதானே? ஆமா. இப்ப எப்படி திட்டணும் மட்டும் பாரு. ம். டேய் டிரைவர், நீ அங்கேயடா நில்லுடா, நான் வரேன்டா. ஆ? என்னடா முறைக்கிற? அத்தை உனக்கு இறக்கம் காட்டி இங்க இருக்க சொன்னா நீ இருந்துருவியாடா? ஒழுங்கா பொட்டி படிக்க கட்டிட்டு போடா. இல்லன்னா உன் கை காலை உடைச்சி உன்னை ஹாஸ்பிடலுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. சிலம்பம், நோயும் பொண்டாட்டிக்காக உன்கிட்ட வீரமா பேசுற மாதிரி பேசுவேன். ஆனா நீ கண்டுக்க கூடாது சிலம்பம், கண்டுக்க கூடாது. நானும் நீயா போவன் வெயிட் பண்ணி பார்த்தாலும் நீ போக மாட்டியாடா? என்னோட இன்னொரு முகத்தை காட்டினாதான் நீ துண்ட காணோம் துணிய காணோன்னு ஓடுவேன்னு நினைக்கிறேன்டா. அக்கா, மாமா உண்மையிலேயே அவனை திட்டிதான் சவுண்ட் விடுறாரு. நாம தான் டவுட் பட்டோம். மன்னிச்சுக்க சிலம்பம், என்ன மன்னிச்சுக்க. நான் சத்தம் விடுறது எல்லாமே அவங்களுக்காக தான். இதெல்லாம் நீ உண்மை நம்பிராத சிலம்பம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற நட்பு அப்படிப்பட்ட நட்பு. இங்க பார், உன்னை கடைசியா வான் பண்றேன். உன்னால இந்த வீட்டுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். அத்தை மாதிரி சுற்றுவேன் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அத்தை துப்பாக்கி எடுத்து நானே உன்னை சுற்றுவேன். ஆமாண்டி, உங்க மாமா அந்த டிரைவரை கோபத்துல கண்ணம் பின்னான்னு திட்டுறாரு, சுற்றுவன் வேற சொல்றாரு. நிஜமாவே அவனுக்கு எதிரா தான் இருக்காரு. இங்க பாரு சிலப்போ, உனக்கு நல்லா தெரியும் நான் ஒரு டம்மி பீஸ்னு. நான் பேசுன எதையும் நீ பெருசா எடுத்துக்காரு. உங்களுக்கு முன்னாடி மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, புரியுதா? நான் மோசமான கோவக்காரன். இங்க பாரு, அத்தை வேணா உனக்கு ரேவதி கல்யாணம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கலாம். ஆனா நான் உனக்கு அவ்வளவு நாள்ல டைம் கொடுக்க மாட்டேன். இப்பவே ஓடி போயிடு, அதான் உனக்கு நல்லது, புரியுதா? இங்க பார், 3 வேளை சோத்துக்காக உன்னை வாய்க்கு வந்தபடிலாம் திட்டேன். கோச்சிக்காத சிலம்போ, கோச்சிக்காத. எனக்கே கேவலமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லை. போ.
Don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I am not the trouble. I am the truth. Don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I am not the trouble. I am the truth. இப்ப நான் உங்களை முழுசா நம்புறேன். சீக்கிரமா அவனை வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. அப்பதான் மூத்த மருமகனா இந்த வீட்ல உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும். இன்னும் 3 நாள் 3 நாள் அவனுக்கு டைம் கொடுத்துருக்கேன். அவன் போயிருவான். நான் கோவமா கிளம்புறேன். ஃபாலோ மீ. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வா. என் மாமா அப்படி பேசினதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதையும் மனசுல வச்சுக்காத ப்ளீஸ். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் தப்பாலாம் நினைக்கல. ம். இவங்க இந்த நேரத்தில் எங்க தனியா போறாங்க? அந்த டிரைவரை பார்த்து நாம பயப்படுறதை விட அவன் நம்மள பார்த்து பயப்படுற மாதிரி செய்யணும். அவன் பயப்படுற மாதிரி நாம என்ன செய்ய முடியும்? செய்யலாங்க. அந்த டிரைவர் யாரு என்னங்கிற விவரம் நம்ம யாருக்கும் இதுவரைக்கும் தெரியாது. அவன் பேரு என்னன்னு கூட அந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் தெரியாது. மண்டபத்துல அவன் மேல பிரச்சனை வந்தப்ப கூட அவன் யாரு என்னங்கிற விஷயத்த சொல்லாம கல்லூரி மங்க மாதிரி தானே நின்னுட்டு இருந்தான். அவன் நேர்மையானவனா இருந்திருந்தா எல்லாத்தையும் சொல்லிருக்க வேண்டியதானே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.